நம்ம மல்லி இப்படியெல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு கொடூரமா யோசிச்சு வச்சிருக்காங்க. அதாவது கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தான் அண்ணன் மேல, தன்னோட தம்பி, தங்கச்சிங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, பாசம் வந்து அதிகமாவே இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசாம வந்து பார்த்தீங்கன்னா, செத்துட்டா என்ன? ஏன்னா, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் வந்து இவங்களுக்காகவாச்சும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்தோம். நம்ம அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாரி தான் நெனச்சாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எண்ணம் வந்து கொஞ்சம் தான் வர்றதுனால, அதாவது சாகறது அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தவறான விஷயம் அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க வந்து யோசிச்சுறாங்க. இதுல பிரச்சனை கிடையாது. ஆனா, அவங்க அண்ணன் பாபு வந்துட்டு, "நீ வந்து நான் சொல்றத பண்ணி தான் ஆவணும். இல்ல அப்படின்னா உனக்கு உன் அண்ணன் இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டலா இருந்தாலுமே கூட, அவங்க அண்ணன் அப்படி பண்ணிக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் அவங்க அண்ணி நாகம் இருந்துட்டு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்தாலும் சரி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரோட தலை உருண்டாலும் சரி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிர் காயணும் அப்படின்னா, முதல்ல மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்த்து வைக்கணும். அவ நல்ல எண்ணத்தோட பண்றாளோ, கெட்ட எண்ணத்தோட பண்றாளோ, ஆனா நம்ம மல்லிக்கு நல்லது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா விஜய் கூட சேர்த்து வச்சா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வெண்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி எல்லா பக்கமுமே பாசிட்டிவ் எனர்ஜியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும். ஆனா இந்த நாகோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியையும், விஜய்யையும் இன்டைரக்ட்டா அதாவது டைரக்ட்டா தாக்குனா, டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அது முடியவே முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவங்க அண்ணன்கிட்ட நான் அதாவது தன்னோட புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான் வசமா சிக்கிக்கிட்டாங்க. வேற வழியே கிடையாது அப்படின்ற மாரி தான் ஆகும். ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய் இருந்துகிட்டு, அதாவது நம்ம நாகு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா நம்ம விஜய்யையும், மல்லியும் சேர்த்து வைக்கிறதுக்காக நெறைய பிளான்கள வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. நம்ம மல்லி கிட்ட சொன்னாலும், "இத பத்தி இனிமே பேசாதீங்க அண்ணி. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கேன். என் அண்ணன் சொல்றது தான் எனக்கு வேத வாக்கு." அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. அதே சமயம் இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வந்து நேரா போயிட்டு அவங்க வீட்ல நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா? அதாவது நம்ம வெண்பாவ பார்க்கறதுக்காக. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க தான் ஏற்பாடு பண்ணது. நாகு தான். ஏன்னா, "நீ இங்கேயே வந்து கதறிட்டு இருக்க. கடைசியா ஒரு முறை போயிட்டு பார்த்துட்டு வந்துரு மல்லி. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட மனசு ஆறுதல் ஆகும்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி விட்டதும் அவங்க தான். இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா அவங்க அண்ணன் ருத்ர தாண்டவம் ஆடிடுவாங்க. ஏன்னா, பேர சொல்லிக்கிட்டு இருந்ததுக்கே அவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம காண்டானாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெண்பாவ பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ர தாண்டவம் தான். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் கூட ஒண்ணு சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல கெட்டவளா இருக்கிற இந்த நாகும் ஒண்ணு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல விஷயம் தான். இப்போ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிய வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக எக்கச்சக்கமான பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பேசுறது, இப்படி நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாம பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய இப்போ யார் கல்யாணம் பண்ணிக்கிறது? அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஒண்ணு நம்ம மல்லி, அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஆஸ் யூசுவல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதா. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவோட உண்மையான அம்மா, அதாவது விஜயோட முதல் பொண்டாட்டி, தங்கச்சி. இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போட்டி போட போறாங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.